ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா டிராகன். இந்த படத்தை ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மிஸ்கினாக இருக்கட்டும், ஜிவிஎம்மாக இருக்கட்டும், அப்புறம் யூடியூபர் விஜய் சிந்து அவர் நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நிறையா லவ் டுடேயில் கொஞ்சம் பேர் நடித்தவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்க்குறக்கு சூப்பராகவே இருக்குது. படத்தில் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறையா மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஒரு ரெஃபரன்ஸு கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படம் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காப்புல. லவ் டுடேயில் பண்ண ஆக்டிங்கு அதுக்கப்புறம் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. ஸோ நல்லாயிருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயின் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இவங்க லவ் இன்ட்ரெஸ்டாக வராங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அவங்க சூப்பராகவே அதை ஹேண்டில் பண்ண விஷயம். அந்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம டீசெண்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணணும்னு சொல்லி அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து நிறையா பேரோட அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ரிவீல் பண்ணுறது வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த காலேஜுக்குள்ளே நடக்கிறது, இவர் வந்து எப்படி அது இருக்காப்புலைங்கிறத வந்து இந்த படம் ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லுது. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப ஒரு நல்ல பையனாகவும் இருக்காப்புல, நிறைய மார்க் அதிகமாக வாங்குறாப்புல, நிறைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப டீசெண்டாக குட் பாயாக இது மாதிரி அவர் வந்துட்டு இருக்காப்புல. ஒரு நாள் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாப்புல. அந்த பொண்ணை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவர் வந்து லவ் சொல்லலாம் போகும்போது தான் அந்த பொண்ணு வந்து எனக்கு பேட் பாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவரை வந்து ரொம்ப இதாக்கிடுறாங்க. அப்புறம் இவர் வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாப்புல. நல்ல பையனாக இருந்தால் நம்ம எதுவும் பிக்கப் ஆகாது, நம்மளை இது பண்ண முடியாது. ஸோ கெட்ட பையன் மூலம் தான் நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் அது கிடைக்கும். லவ்வாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கெட்ட பையன்கள் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாங்க. கெட்ட பையங்க எப்படி இருப்பாங்களோ அவங்கள மாதிரியே இவர் வந்து மாற்றிக்கிறதா இருக்கட்டும், சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்கள மாதிரி இவரும் காப்பி பண்ணி காலேஜில் ஒரு கம்ப்ளீட் ஒரு குட் பாயாக இல்லாமல் ஒரு ரொம்ப அந்த கேங்காக, அப்புறம் ரொம்ப நக்கல் பண்ணிவிட்டு அரியர்ஸ் நிறைய வச்சுக்கிட்டு கிளாஸுக்கு டைமுக்கு வராமல் கட்டடிச்சுட்டு இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காப்புல. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவரோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இவர் எப்படி இந்த வாழ்க்கையில் போகிறாப்புல, அதே மாதிரி எப்படி லைஃப்பில் அதிகமாக சக்ஸஸ் ஆகிறாப்புன்னு சொல்கிற கதை தான் இந்த டிராகன். இந்த படத்தில் நான் வந்து சொன்ன ஒரு விஷயம் 3 விஷயம் நான் சொல்லணும். இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த டெக்னிக்கல் விஷயம் அது நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் டிராகன் அந்த டைட்டில் அந்த வர ரிவீல் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். அவங்க புதுசாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம். மேபி எனக்கு அப்படி தோணுது. படம் பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த விஷயங்கள் இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாகவே தோணுச்சு.
உங்களுக்கு எப்படி இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் எப்படி இது நல்லா பண்ணியிருக்கலாம், இவங்க இதை இந்த சீன் இது மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த படத்தில் சாங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ராகன் அந்த சாங் ஒன்று வரும், அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சாங் அந்த ஃபாரினில் போய் ஒரு சாங் எடுத்திருப்பாங்க, அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அந்த சீன்ஸ் வந்து எந்தெந்த சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா 2 சீன் நல்லா இருந்துச்சு. இவர் அந்த காலேஜில் பண்ணுற விதம் அந்த சீனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற அந்த விஷயம், தான் பையனுக்காக அப்பா எப்படி பண்ணுறாப்புல, பையனுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இந்த 2 சீன் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கும். எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே சூப்பராகவே எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பிஜிஎம், அதுக்கப்புறம் அந்த ஃபைட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த படம் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் இந்த படம் நான் வந்து பார்க்க போகிறேன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் ரிவ்யூ. தேங்க்யூ, பி சேஃப். And once again, this is FD Cinema Karan. நான் உங்கள் பிரணவ். Thank you. Thank you.